நேத்திக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பிகே பிளைண்டர்ஸ் த இம்மார்ட்டல் மேன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரொம்ப மினிமல் ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே போன வருஷம் ஃப்ராங்கஸ்டீன் அப்படின்ற ஒரு படம் வந்து இதே மாதிரி ரிலீஸ் ஆகி, ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1 hour, இந்த படமே ஒரு சின்ன படம் தான், 1 hour 52 minutes தான் டியூரேஷன். கிட்டத்தட்ட வந்து 1 hour ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் வந்து ஸ்லோவாக நிதானமாக தான் போகும். அண்ட் அவ்வளோ பொறுமை இருந்தால் மட்டும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் 1 hour உங்களால் பார்க்க முடிஞ்சால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். அண்ட் பிகே பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த சீரிஸே வந்து பொறுமையாக தான் போகும். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கடைசி 40 to 50 minutes வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாகவே போகும். அண்ட் அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து டெக்னிக்கலாக வந்து எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு A சர்டிஃபைட் ஃபிலிம். அதுக்கேற்ற மாதிரி தான் படமும் இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு படத்தை பார்க்கலாமா இல்லைன்றதை டிசைட் பண்ணுங்கள். அண்ட் பிகே பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸ் பார்த்தா தான் படத்தை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கதை வந்து உங்களுக்கு புரியும், பட் கேரக்டர்ஸ் பெருசாக புரியாது. ஸோ வெப் சீரிஸ் பார்த்துட்டு பார்க்குறது வந்து நல்லது. உங்களுக்கு பெருசாக எந்த படமும் இல்லை, எல்லா படத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணி மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் RL.